மக்களே வணக்கம். ஒவ்வொரு துறையிலையும் எந்த அளவுக்கு லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிறத நீங்க டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த துறையில ஊழல் நடந்தது, அந்த துறையில ஊழல் நடந்ததுன்னு. அடுத்த நாள் காணாம போயிடும். எங்க போச்சு? அந்த ஊழல் இல்லாம போயிடுச்சா? இருக்கு ஊழல். ஆனா நாம மறந்துடுறோம். மீடியாக்காரங்க அதுக்கப்புறம் காமிக்கிறது கிடையாது. அந்த ஊழல்வாதிகள்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்தா தான் மீண்டும் அந்த துறையில அந்த ஊழல் நடக்காம இருக்கும். அதுக்காக தான் அறப்போர் இயக்கம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் இந்த மாதிரி ஊழல் நடந்ததுன்னா அந்த ஊழல் தடுப்பு சட்டத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாரை கொடுத்து டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்தீங்களான்னு கேட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இந்த விடாது கிருப்பு சீரியல் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு துறை இருக்கு. 18,000 கோடி ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட். அதுல பாதி வேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். பாதிக்கு பாதி தண்டம். அது அந்த 9,000 கோடி மட்டும் கொடுத்து மீதி 9,000 கோடியை மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக செலவு பண்ணலாம். ஆனா இந்த துறையில என்னெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம பல ஆண்டுகளாக ஒவ்வொன்றாக எடுத்துட்டு வரோம். 2015 17 ஒரு பெரிய ஊழல் நடந்தது இந்த ஒரு துறையில. என்னன்னா, தார் ரோடு போடுறாங்க இல்லையா, அந்த தார் ரோடுக்கு ரொம்ப முக்கியமானது பிட்டுமன்னு சொல்லுவாங்க. இந்த ஐஓசில இருந்து வாங்கி அதை போடுவாங்க கான்ட்ராக்டர்லாம். டெண்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிட்டுமனுடைய விலை இறங்கிச்சுன்னா கான்ட்ராக்டருக்கு ரோடு போடும்போது என்ன விலை பிட்டுமன் இருக்கோ அந்த விலையை கொடுக்கணும். ஒரு வேளை ஏறிச்சுன்னா ஏறின விலையை கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன். இவங்க என்ன பண்றாங்க, டெண்டர்ல ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ரோடு போடும்போது பயங்கரமா இறங்கிடுச்சு. ஸோ கண்டிஷன் படி எவ்வளவு இறங்கியிருக்கோ, அவங்க ரோடு போடும்போது எவ்வளவு இறங்கியிருக்கோ அந்த இறங்கின விலையை தான் கொடுக்கணும். அப்படி இல்லாம இவங்க ஊழல் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, அந்த டெண்டர் போடும்போது என்ன விலை கொடுத்தாங்களோ அந்த விலையே இஷ்டத்துக்கு கொடுத்துட்றாங்க. இதனால கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் இழப்பு. இந்த இழப்பை பல பேர் அப்போ கண்டுபிடிச்சு போட்டு நீதிமன்றம் வரைக்கும் போச்சு, எல்லாம் நடந்தது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இது எல்லாம் தெரிஞ்ச உடனே நாங்க இப்போ வந்து எல்லா 700 கோடியும் கிட்டத்தட்ட 600 கோடியை நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. சரி, கலெக்ட் பண்ணீங்க ரைட்டு. இந்த ஊழலை பண்ணாங்கல்ல அந்த அதிகாரிகள் என்ன பண்ணீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, இதுல 1131 அதிகாரிக தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மேலாம் துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க. துறை ரீதியான நடவடிக்கை என்ன? இந்த ப்ரமோஷனை கட் பண்றது, இல்ல அவங்களை வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அவங்களோட சம்பளத்துல இருந்து ஏதாவது பிடித்தம் பண்றது, அந்த தொகை ஏதாவது அவங்க ஒரு பெனால்ட்டியை போட்டு அவங்க கிட்ட மாதிரி இது மாதிரி எந்த வேணாலும் பண்ணலாம். துறை ரீதியான நடவடிக்கை நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சரி, இதுல ஏதாவது பண்ணீங்களா? எதுவும் பண்ணல. லஞ்ச ஒழிப்புத்துறை எப்ப தெரியுமா சொன்னாங்க, 2021லயே திருச்சிக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு டிசிப்ளினரி ட்ரிபியூனலுக்கு அமைச்சிருக்காங்க ஆக்ஷன் எடுங்கன்னு. டிசிப்ளினரி ட்ரிபியூனல் திரும்ப நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி அவருக்கு அனுப்பிடுறாங்க 2021 நடவடிக்கை எடுங்க, துறை ரீதியான நடவடிக்கை அந்த திருச்சி டிவிஷன்ல இருக்கிறவங்க மேலாம் எடுங்கன்னு. 2023 மார்ச்ல லஞ்ச ஒழிப்புத்துறை மீதி இருக்கிற 40 டிவிஷன்லயும் அதிகாரிகள் மேல மொத்தம் நடவடிக்கை எடுங்க. இவங்க எல்லாம் தப்பு பண்ணி இருக்கிறாங்க. மொத்தம் 1131 அதிகாரிகள். இவங்க எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எல்லாம் இந்த ஊழல்ல இன்வால்வ். டிவிஷனல் இன்ஜினியர்ல இருந்து, ஏடியில இருந்து நிறைய பேர், அந்த டிவிஷனல் அக்கௌண்டன்ட்ல இருந்து, இந்த டிவிஷனல் இன்ஜினியர் டிவிஷனல் அக்கௌண்டன்ட் மேலதான் ரொம்ப தீவிர நடவடிக்கை தேவை. ஆனா 2021 லெட்டர் போய் கூட செக்ரட்டரி ஹைவேஸ் லெவல்ல அந்த செக்ரட்டேரியட்லயே அவங்க வந்து அடுத்தது எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் நம்ம ஆகஸ்ட் 2023 அப்போ நம்ம அமைச்சர் இருக்கிறார்ல இவி வேலு, அவருடைய பிஏ ஜெயசேகர் அப்படிங்கிறவர் ரிட்டையர் ஆக இருந்தாரு. அவர் திருவண்ணாமலையில டிவிஷனல் இன்ஜினியரா இருந்த போது இந்த ஊழல்ல இன்வால்வா இருக்கிறார். அப்ப நம்ம சொல்றோம், லஞ்ச ஒழிப்புத்துறையே நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க, இவரை வந்து நீங்க வந்து ரிட்டையர் எப்படி ஆக விடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இவரை முதல்ல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னோன்னே அவரை கண்டிஷனல் ரிட்டையர்மெண்ட், இந்த டிசிப்ளினரி சார்ஜை கொடுத்து ஒரு கண்டிஷனல் ரிட்டையர்மெண்ட்டா அவங்கள பண்ணி விட்டாங்க. சரி, மீதி 1130 பேர் மேல எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க? அவங்க மேல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்டம்பர் 20 2023 அமைச்சிருக்கிறோம் திரும்ப லெட்டர். இதுல என்ன வேடிக்கைன்னா, 2 வருஷமா அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல நடவடிக்கை எடுக்கல. 2021 இருந்து திருச்சியில நினைச்சிருந்தாங்கன்னா அப்போல இருந்து எடுத்துக்க முடியும். 2023 மார்ச்ல இருந்து அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. நம்ம லெட்டர் போனதுக்கு பிறகும் அவங்க டிசிப்ளினரி சார்ஜை இன்னி வரைக்கும் மீதி 1130 பேர்கிட்ட கொடுக்கவே இல்லை. எப்படா இதை மூடி மறைக்கிறது, பூசி மொழுகிறதுன்ற மாதிரி நாங்க ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லியிருக்கு? நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப நீங்க வந்து எதுக்கு குழு அமைக்கணும்? இவங்க மேல எந்த 2 ப்ரமோஷன் கட் பண்ணணுமா, 1 ப்ரமோஷன் கட் பண்ணணுமா, இல்ல அவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா? இதுக்குதான் ஒவ்வொரு அதிகாரியா எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ்னு டிசைட் பண்ணி டக்குன்னு போடணும்.
அதை விட்டுட்டு இவங்க ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி அமைக்கிறாங்களா நவம்பர் 2023. என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க, அந்த இண்டிபெண்டன்ட் கமிட்டியில ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேரு செல்வராஜ் ஐஏஎஸ். அவர் வந்து செக்ரட்டரி தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட், வேற டிபார்ட்மெண்ட்ல, இண்டிபெண்டன்ட் கமிட்டி. அடுத்தது சிபி ஆதித்ய செந்தில்குமார் டிஎஸ் பினான்ஸ், அவர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இண்டிபெண்டன்ட் கமிட்டி, வேற டிபார்ட்மெண்ட். அடுத்தது கேபி சத்யமூர்த்தி இன்ஜினியரிங் சீஃப் பிடபிள்யூடி, வேற டிபார்ட்மெண்ட். எப்படி பாருங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி அமைச்சிருக்காங்க. என்னங்க நீங்க இதை போய் எப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேபி சத்யமூர்த்தி யாருங்க, இன்ஜினியரிங் சீஃப் பிடபிள்யூடி. பிடபிள்யூடியோடைய அமைச்சர் யாரு? அவரும் இவி வேலுவா? இவி வேலுக்கு கீழே வர பிடபிள்யூடி டிபார்ட்மெண்டோட இன்ஜினியரிங் சீஃபையே நீங்க இதுல கமிட்டியை போட்டீங்கன்னா அவரால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? கஷ்டம்தான். சரி, இந்த செல்வராஜ் இருக்கிறாருல ஐஏஎஸ், தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. இந்த கமிட்டியில போட்டு 1.5 மாசத்துல ஜனவரி மாசம் அவர் தமிழ்நாடு ரோட் செக்டார் ப்ராஜெக்டோடைய ப்ராஜெக்ட் டைரக்டரா வந்துடுறாரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ரைட்டா? இப்ப 3 பேர்ல 2 பேர் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க? அமைச்சர் இவி வேலு கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. இது எப்படிங்க இண்டிபெண்டன்ட் கமிட்டி ஆகும்? செல்வராஜ் இப்ப தமிழ்நாடு ரோட் செக்டர் ப்ராஜெக்ட்ல இவி வேலு கண்ட்ரோல்லயே இருக்கிறாரு. அவரு இன்ஜினியரிங் சீஃப் பிடபிள்யூடி, அவரும் இவி வேலு அமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி அமைக்கிற மாதிரி ஒரு பாவம் அப்படியே காமிக்கணும், ஒரு பாவனா எல்லாருக்கும், பாருங்க நாங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே என்னது, ஒரு கமிட்டி, இந்த கமிட்டி மேல நிறைய ப்ரெஷர் இருக்கு, இன்னைக்கு எல்லாரையும் விடணும்னு சொல்லி இந்த இவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க பாருங்க. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன ஃப்ரேம் பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், யார் யாருக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட், இவ்வளவுதான். ஏன்னா டிவிஎஸ்சி தப்பு பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் ப்ரொசீஜரை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியாச்சு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியாச்சு. கிரிமினல் ஆக்ஷன் நாங்க எடுக்கலாம், நீங்க டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுங்கன்னு அமைச்சிடுறாங்க. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் நீங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் என்ன அவங்க ப்ரொசீஜர் வயலேட் பண்ணதுக்கு நீங்க எடுங்கன்னு அமைச்சாச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதை விட்டு அவங்க டெலிபரேட்டா பண்ணாங்களா, அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்ததா இந்த கால்குலேஷன் பண்றதுல, இதெல்லாம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல தேவையா? டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அவங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன, டைரக்டா தீவிரமான இன்வால்மெண்டா தீவிர தண்டனை, லைட்டான இன்வால்மெண்டா லைட்டான தண்டனை, அந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணி 100 டிவிஷனல் இன்ஜினியர் டிவிஷனல் அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு சிவியர் ஆக்ஷன் நீங்க கொடுத்துருக்கணும். மிச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் நீங்க எடுத்துருக்கணும். டிபார்ட்மெண்டல் சார்ஜ் எங்க கொடுக்காம இருக்கிறாங்க? இன்னி வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க என்ன பண்றாங்க. ரிட்டையர் ஆகும் போது டிபார்ட்மெண்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் ரிட்டையர் ஆறாங்களோ ரிட்டையர் ஆற அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஏன் இப்ப ஜெயசேகருக்கு ஆகஸ்ட் 2023 கொடுத்துட்டீங்களா டிபார்ட்மெண்ட் சார்ஜ்? டிவிஷனல் இன்ஜினியர் திருவண்ணாமலையா இருந்ததுக்கு. அப்ப மிச்ச டிவிஷனல் இன்ஜினியர் டிவிஷனல் அக்கௌண்டன்ட்டுக்குலாம் அதே நேரத்தில் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல டிபார்ட்மெண்ட் சார்ஜ்? ஏன்னா இன்ஃபேக்ட் டிபார்ட்மெண்ட் சார்ஜ் கொடுக்காத மட்டும் இல்ல, ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்களுக்குலாம். ஏன் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க? அப்பதான் ப்ரமோஷன் கொடுக்க முடியும். கடைசியில ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு மட்டும் சார்ஜ் கொடுத்து வச்சிருக்கலாம். இப்ப எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு இப்ப இந்த கமிட்டி மேல பிரஷர், இவங்கெல்லாம் எதுவும் தப்பு பண்ணல, அதான் பணத்தெல்லாம் மீட்டாச்சுல அப்படின்னு சொல்லி பணத்தை மீட்கிறதுனா ஒரு ஊழல் வெளியே வந்துருச்சு, ஊழல் வந்ததுக்கு அப்புறம் பணத்தை நம்ம மீட்டுட்டோம் வெளியே தெரிஞ்சதுக்கு பிறகு அப்படிங்கிறது நால அந்த ஒரு தப்பு செஞ்சவங்களை நம்ம விட்டுருமாங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த தப்பு செஞ்சவங்க மேல நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் நாளைக்கு அந்த தப்பு நடக்காம இருக்கும். இதே இது தெரியாம வந்தது வெளியே தெரியாம வந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? திருச்சியில நடந்தது வெளியே தெரிய வந்ததுன்னா மிச்சம் இவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டீங்க. இன்ஃபேக்ட் சிஇ 2015 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகும் கூட நீங்க பாஸ் த்ரூ பேசிஸ்ல பிட்டுமன் என்ன வேலையோ அதை பார்த்துதான் பண்ணணும்னு 2015 சொன்ன பிறகும் கூட பல டிவிஷன்ல தொடர்ந்து என்ன பண்ணாங்க, ஹை ரேட்டு டெண்டர்ல கொடுத்த ரேட்டையே ஹை ரேட்டையே கொடுத்துட்டு இருந்தாங்க. மக்கள் பணம் எக்கெடு கட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி 100கணக்கான கோடி கொள்ளை போகிறதுக்கு இவர்கள் எல்லாம் துணையாக இருந்தாங்க. அப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தெளிவாக ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க ஆக்ட் பண்ணிடணும். நீங்க ரொம்ப பயஸா இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஒரு வேலை செய்வது சரி கிடையாது. 1000 பேர் மேல எடுங்க, அப்பதான் மிச்சவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். எல்லாருக்கும் வந்து என்ன தோணும், இந்த மாதிரி தப்பு பண்ணோம்னா நாளைக்கு நம்மளும் மாட்டுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும். இவ்வளவு பேர் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது யோசிக்காது. இவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க. 18,000 20,000 18,000 20,000 கோடி இந்த துறையில வந்து பட்ஜெட் மக்களுடைய வரிப்பணம் போயிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு அசால்ட்டா என்னென்ன ஊழல்கள் இந்த துறையில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். கரூர்ல என்ன பண்ணீங்க, ரோடு போடாமலே அந்த சங்கரானந்த் கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தது பார்த்தோம். என்னாச்சு?
அவங்கள சஸ்பெண்ட் பண்ணீங்க, திரும்ப வேலையில் எடுத்தாச்சா? அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அவங்கள என்னாச்சு? சங்கரானந்த் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா? காப்பாத்துறதுக்கான எல்லா வேலையும் பண்றீங்கல்ல. அப்போ இன்னைக்கு இந்த அரசை பார்த்து, அமைச்சர் ஈவி வேலுவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நாங்க விடமாட்டோம், தொடர்ந்து கேள்வி கேட்போம். மக்களாகிய நாம தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்கணும். இவங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா இவங்களுடைய வேலையே ஊழல்வாதிகளை எப்படா காப்பாத்துறதுங்கிறதால தான் நிக்கிறாங்க. இவங்களை விடக்கூடாது. நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். இந்த ஊழல் செய்த அதிகாரிகள் அனைவரின் மீதும் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சார்ஜ் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த கமிட்டி போட்டு இந்த அவங்களுக்கு ப்ரெஷரை போட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணல அப்படின்லாம் கமிட்டி ரிப்போர்ட்லாம் வெளியே வந்ததுன்னா அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். தொடர்ந்து உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். உடனடியாக அந்த அதிகாரிகள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க அறப்போர் இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.